ஜப்பான்ல இன்னைக்கும் ஃபேமஸா இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் நக்கமுரையா. அங்க விக்கிற இந்தியன் கறியை சாப்பிட மக்கள் கியூல நிப்பாங்க. ஆனா அந்த ஸ்பெஷல் கறியை ஜப்பானுக்கு அறிமுகப்படுத்தினது ஒரு சாதாரண சமையல்காரர் கிடையாது. இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் வைஸ்ராய் மேலேயே துணிச்சலா வெடிகுண்டு வீசின ஒரு மாபெரும் இந்திய புரட்சியாளர்னு சொன்னா நம்புவீங்களா? ஆம், குண்டுகளை வீசிய ஒரு மாஸ் புரட்சியாளர், கறி உணவை அறிமுகப்படுத்திய சமையல்காரர், நேதாஜிக்கே இந்திய தேசிய ராணுவத்தை ஐஎன்ஏவை உருவாக்கி கொடுத்த ஒரு மாபெரும் தளபதி. இந்திய வரலாற்றில் மறைக்கப்பட்ட அந்த மாஸ்டர் மைண்டின் பெயர்தான் ராஷ் பிஹாரி போஸ். இவர் கதையை கேட்டா நிஜமாவே மிரண்டுருவீங்க. மே 25, 1886 மேற்கு வங்காளத்துல இருக்கிற பர்த்வான் மாவட்டத்தின் சுபல்தகா கிராமத்துல பிறக்கிறாரு ராஷ் பிஹாரி போஸ். ஆரம்பத்திலிருந்தே அரவிந்தர் போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் கூட சேர்ந்த இவருக்கு அஹிம்சையை விட ஆயுதம் ஏந்திய போராட்டம் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு புரியும்னு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. அப்போதான் அந்த மாபெரும் திட்டம் போடப்பட்டுச்சு. 1912 டிசம்பர் 23 பிரிட்டிஷ் வைசிராய் ஹார்டிங் பிரபு லார்ட் ஹார்டிங் ஒரு யானை மேல அம்பாரியில உட்கார்ந்து டெல்லிக்குள்ள ராஜ ஊர்வலமா வந்துட்டு இருக்காரு. சுத்தி பலத்த பாதுகாப்பு. ஆனா ராஷ் பிஹாரி போஸும் அவரோட நண்பர் வசந்த்குமார் பிஸ்வாசும் பிரிட்டிஷ் அதிகாரத்தோட மையத்திலேயே கை வைக்க முடிவு பண்ணாங்க. வைசிராய் மேல குறி பார்த்து வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு. டெல்லியே அதிர்ந்துச்சு. இந்த தாக்குதல்ல வைசிராய் பலத்த காயங்களோட தப்பிச்சாரு. ஆனா அவருக்கு கொடை பிடிச்சிட்டு வந்தவர் ஸ்பாட்லேயே கொல்லப்பட்டார். இந்த டெல்லி சதி வழக்கு, டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ் பிரிட்டிஷ் அரசாங்கத்தையும் நடுங்க வச்சுது. ஆனா பாருங்க, இதுக்கு பின்னாடி மூல காரணமா இருந்த மாஸ்டர் மைண்ட் ராஷ் பிஹாரி போஸ் தான் கண்டுபிடிக்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு 3 வருஷமாச்சு. துரதிருஷ்டவசமா குண்டு வீசிய வசந்த்குமார் பிஸ்வாஸ் தூக்கிலிடப்பட்டார். ஆனா ராஷ் பிஹாரி போஸ் போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பினார். பிரிட்டிஷ் போலீஸ் கிட்ட சிக்காம இருக்க 1915 ஜப்பானுக்கு தப்பிச் சென்றார் ராஷ் பிஹாரி போஸ். ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் சும்மா விடுமா? அவனை உடனே நாடு கடத்துங்கன்னு ஜப்பான் அரசுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க. இதனால பல வேற பேர்கள்ல தலைமறைவா வாழ ஆரம்பிச்சாரு நம்ம ஹீரோ. அப்போதான் அவருக்கு ஜப்பானின் புகழ்பெற்ற சோமா குடும்பத்தோட அறிமுகம் கிடைக்குது. இந்தியாவுக்கு வெளியே இருந்தாலும் நாட்டுப்பற்ற மறக்காத அவர் ஜப்பானிய சமூகத்தோடு ஒன்றிணைய முடிவு பண்ணாரு. 1923 சோமா குடும்பத்தின் மூத்த மகளான தோஷிகோ சோமாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு ஜப்பானிய குடிமகனாவே மாறினார். அங்கதான் ஒரு கலினரி ட்விஸ்ட். சோமா குடும்பத்துக்கு சொந்தமான நக்கமுரையா பேக்கரியில இந்திய உணவான கறிய அறிமுகப்படுத்தினாரு. பிரிட்டிஷ்காரங்க செஞ்ச கறிப்பொடி உண்மையான சுவையில இல்லைன்னு சொல்லி சீரகம், கொத்தமல்லி, மஞ்சள், ஏலக்காய்னு எல்லாத்தையும் வறுத்து அரைச்சு பக்கா இந்தியன் சுவைய ஜப்பானியர்களுக்கு கொடுத்தாரு. அவர் உருவாக்குன அந்த கறி ரூக்ஸ் ஜப்பான்ல வேற லெவல் ஹிட். தி ஒரிஜினல் இந்தியன் கறி அப்படிங்கிற பேர்ல விற்கப்பட்டு ஒரு புரட்சியாளர் தன் உணவின் மூலம் ஒட்டுமொத்த ஜப்பானியர்களின் இதயங்களையும் வென்றார். உணவு மூலமா ஜப்பானியர்கள் மனசுல இடம் பிடிச்சாலும் அவர் மனசுக்குள்ள இருந்த அந்த சுதந்திர தீ அணையவே இல்லை. 2ஆம் உலகப் போர் வெடிச்சது. எதிரிக்கு எதிரி நண்பன். இதுதான் சரியான நேரம்னு உணர்ந்தார். 1942 பிப்ரவரியில் டோக்கியோவில் இந்திய சுதந்திர லீக் IIL அப்படிங்கிற மாபெரும் அமைப்பை உருவாக்குனதா அறிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து ஜூன் 1942 பாங்காக்கில் ஒரு மாபெரும் மாநாடு நடக்குது. ஜப்பானிய தலைமை அவரை தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள இந்தியர்களின் தலைவரா அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சது. அவரோட நண்பர் AM நாயர் பக்கபலமா நிக்க ஒரு மாபெரும் படையை உருவாக்க முடிவு பண்றாங்க. பிரிட்டிஷ் ராணுவத்துல பணியாற்றி ஜப்பானியர்களிடம் சரணடைந்திருந்த பல்லாயிரக்கணக்கான இந்திய போர் கைதிகளை வச்சு ஒரு தேசிய ராணுவத்தை உருவாக்க மோகன் சிங்கிற்கு உத்தரவிட்டார் ராஷ் பிஹாரி போஸ். ஆனா ஜப்பானியர்களுடனான சில கருத்து வேறுபாடுகளால முதல் INA கலைக்கப்பட்டது. ஒரு பக்கம் ராஷ் பிஹாரி போஸுக்கும் வயதாகி உடல்நிலை மோசமடைய தொடங்குச்சு. அப்போதான் பேங்காக் மாநாட்டில் எடுத்த முடிவுப்படி ஐரோப்பாவில் இருந்த அந்த சிங்கத்தை ஆசியாவுக்கு அழைக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, சுபாஷ் சந்திர போஸ்.
1943ல சுபாஷ் சந்திர போஸ் ஆசியாவுக்கு வந்ததும் பல வருஷமா தான் ரத்தம் சிந்தி வளர்த்தெடுத்த இந்திய சுதந்திர லீக் மற்றும் இந்திய தேசிய ராணுவத்தின் முழு பொறுப்பையும் ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாம நேதாஜி கிட்ட ஒப்படைக்கிறார் ராஷ் பிஹாரி போஸ். நீங்கள் தான் இந்த ஆசாத் ஹிந்த் ஃபௌஜை வழி நடத்தணும்னு ராஷ் பிஹாரி சொல்ல, நேதாஜி சலோ டெல்லி, டெல்லியை நோக்கி செல்வோம் என்ற முழக்கத்தோடு அந்த படையை வழிநடத்தினார். ராஷ் பிஹாரி போஸ் அமைத்து தந்த அந்த வலுவான அடித்தளத்தில்தான் நேதாஜியின் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கம், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, கம்பீரமாக உருவானது. தனது வாழ்நாள் முழுவதையும் நாட்டின் விடுதலைக்காகவே அர்ப்பணித்த அந்த மாபெரும் வீரன் தான் நேசித்த இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிப்பதை பார்க்கும் முன்பே 1945ஆம் ஆண்டு ஜனவரி 21 அன்று டோக்கியோவில் தனது இறுதி மூச்சை விட்டார். அவரோட வீரத்தையும் தியாகத்தையும் கௌரவிக்கும் விதமா ஜப்பான் அரசாங்கம் தங்களோட மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் விருதை வழங்கி சிறப்பித்தது. வெடிகுண்டு வீசி பிரிட்டிஷை அலறவிட்ட ஒரு புரட்சியாளர், உண்மையான இந்திய சுவையை உலகிற்கு தந்த ஒரு சமையல்காரர், பின்னாளில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க முக்கிய உந்து சக்தியாக அமைந்த ஐஎன்ஏயை உருவாக்கிய மாபெரும் தளபதி ராஷ் பிஹாரி போஸின் இந்த பன்முகத்தன்மை உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஹிஸ்டரி கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.